ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். என்னென்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு, அப்புறம் சோம்பு, அப்புறம் கசகசா, கொஞ்சமாக கிராம்பு, 4-5 கிராம்பு, சின்னதாக பட்டை, இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் தேவையான மசாலா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதோடவே சும்மா கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய ஐட்டம்லாம் தேவையில்லை, ரொம்ப மினிமலான ஐட்டம் போதும். ஆனால் குழம்பு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம். ஹோல் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நீங்கள் எவ்வளவு குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதோடு ஒரு 4 பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். மெயினாக வெங்காயம் இதுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழம், 2 தக்காளி பழம் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். பழத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதோட ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா சூடாறினதுக்கப்புறமா இதோட 4 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வறுத்து வச்சுக்கிற மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இந்த குழம்பு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துக்கிறேன். எகெயின் இந்த வெங்காயம் தாளிக்கிறப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும், நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. குழம்பு பாரு இந்த அளவு லிக்விடாக வச்சுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா கொதிச்சு வரட்டும்.
இந்த குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து நம்ம முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நல்லா திக்காயிரும். அவ்வளோதான், போதுமானது. நீங்கள் இறக்கி வச்சதுக்கப்புறம் வந்து குழம்பு கொஞ்சம் திக்காகும். ஸோ இப்போ இதை இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். ஒரு ஊருக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் உணவு வெரைட்டி இருக்கும் இல்லையா? அது மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து அரிசியும் பருப்பு சாப்பாடு, அப்புறம் இந்த தக்காளி குழம்பு, அப்புறம் பச்சைப்பயிறு, கொள்ளு பருப்பு இதெல்லாம் வந்து கோயம்புத்தூருடைய ஸ்பெஷல் உணவுகள். இட்லி தோசைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலனா வந்து டக்குன்னு ஒரு தக்காளி குழம்பு வெயில்னா கத்திரிக்காய் சட்னி கடைஞ்சிரு, இல்லை கத்திரிக்காய் சட்னின்னு சொல்ல மாட்டாங்க, கத்திரிக்காய் பஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு உணவு வகைகள் இது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். இந்த தக்காளி குழம்பு வந்து இட்லி தோசைன்னு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு தக்காளி குழம்பு வச்சுட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூடாக இட்லி எடுத்து நம்ம தக்காளி குழம்பு வச்சு சுட சுட வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்லாமா? வாங்க. சூடான இட்லி, நல்லா மணக்க தக்காளி குழம்பு வச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ருசி சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.